இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல பிட்காயினுக்கு எவ்வளோ பவர் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு மார்க்கெட்டை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் ஒரே நம்பரில் சொல்கிற விஷயம் தான் இந்த பிட்காயின் டாமினன்ஸ். இது தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு ஆல்ட் காயினில் நீங்கள் எப்போ என்டர் ஆகலாம், எப்போ உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வரலாம் அப்படிங்கிற விஷயத்த ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. பிட்காயின் டாமினன்ஸ்னால் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்க மொத்த பணத்தில் பிட்காயினோட மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இப்போ மொத்த கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்க பணம் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதில் பிட்காயினோட பணம் எவ்வளோ இருக்குது, 10 ரூபாயா, 20 ரூபாய், இல்லைன்னா 50 ரூபாய், இல்லை 60 ரூபாயா அப்படிங்கிறத பெர்சன்டேஜில் சொல்கிறது தான் இந்த பிட்காயின் டாமினன்ஸ். மொத்தமாக கிரிப்டோ மார்க்கெட்டோட மதிப்பு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த 100 ரூபாயில் 60 ரூபாய்க்கு மொத்தமாக பிட்காயினை தான் வாங்கியிருக்காங்க. மிச்சம் இருக்க 40 ரூபாய்க்கு தான் அல்ட் காயின் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே பிட்காயினோட டாமினன்ஸ் 60% இருக்கும். பேலன்ஸ் இருக்க 40% அல்ட் காயினோட தான் இருக்கும். இது நீங்கள் எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பிட்காயினோட மார்க்கெட் கேப்பை நீங்கள் பிரிக்கணும் டோட்டல் மார்க்கெட் கேப்பால். அப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை நீங்கள் 100% பெருக்கி விட்டீங்க அப்படின்னா பிட்காயினோட டாமினன்ஸ் பர்சன்டேஜ் உங்களுக்கு சிங்கிள் நம்பரில் கிடச்சிடும். இதையே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் மணி இன்ஃப்ளோ எங்கே அதிகமாக இருக்குது, பிட்காயின்லையா இல்லை அல்ட் காயின்லையா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு பிட்காயினோட டாமினன்ஸோட பர்சன்டேஜ் நமக்கு ஒரு 55-60 இந்த லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பிட்காயினோட தான் இருக்கும். இங்கே நம்ம அல்ட் காயினோட மூவை பெருசாக எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் வீக்காகவே இருக்கும். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மார்க்கெட் டாமினேட் பண்ணுறது இந்த பிட்காயின் தான். இதே நமக்கு ஆப்போசிட்டாக பிட்காயினோட டாமினன்ஸ் 40, 45 ஒரு 35 இந்த லெவலுக்கு வருது அப்படின்னா மார்க்கெட்டில் உள்ள மணி பிட்காயினுக்குள்ளே வராமல் ஆல்டர்னேட்டிவ் காயினுக்குள்ளே மூவ் ஆகுது, மணி இன்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி ஆகும்போது தான் ஆல்ட் காயின் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். இதைத்தான் நம்ம அல்ட் சீசன் சொல்லுவோம். இப்போ நமக்கு சேம் டைம் பிட்காயினோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதே டைம் பிட்காயின் டாமினன்ஸோட பெர்சன்டேஜ் கீழே கம்மியாகுது அப்படின்னா இதுதான் ஆல்ட் சீசன். இங்கே ஆல்ட் காயின் எல்லாம் நல்லாவே பம்ப் ஆகும். இப்போ நமக்கு ஆப்போசிட்டாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிட்காயினோட ப்ரைஸ் கம்மியாகுது, பிடிசி டாமினன்ஸோட பெர்சன்டேஜ் அதிகமாகுது அப்படின்னா ஆல்ட் காயின்லாம் நல்லாவே அடிவாகும். அப்போ நீங்கள் பார்த்துட்டு மார்க்கெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலராக இருக்கும், பியரிஸாக இருக்கும். அங்கே நடக்கிற விஷயம் இதுதான். பிட்காயினோட ப்ரைஸ் கம்மியாகும், பிட்காயின் டாமினன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் டெய்லி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற ஒருத்தர் இருந்தால் நீங்கள் டெய்லி பிட்காயினோட சார்ட் மட்டும் பார்க்காம பிட்காயினோட சேர்த்து பிடிசி டாமினன்ஸையும் பாருங்கள். உங்களுக்கு மார்க்கெட்டோட டிரெக்ஷனை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி கிரிப்டோ பற்றின புது புது விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா கோயின் ட்ரேடர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.